ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாலாஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக எறா வச்சு கிரேவி தாங்க செய்ய போகிறோம். வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சட்டி எடுத்துக்கோங்க, ஒரு குழிக்கரை நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க, கடுகு சீரகம் வெந்தயத்தை நல்லா பொரிய விட்டுக்கோங்க, ஒரு முழு பூண்டு 3 பச்சை மிளகா ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க, வாசனை கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கி வந்த பிறகு இப்போ இதில் பழுத்த தக்காளி 2 தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி வதங்க உப்பு சேர்த்து நல்லா கலரி விடுங்க. இது 2 நிமிஷம் அப்படியே மூடி வைங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். இப்போ இதில் 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 1/2 kg எறாவை சேர்த்து நல்லா கலரி விடுங்க. நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ கிரேவி தேவை தண்ணி சேர்த்துக்கோங்க. உப்பு முருங்கைக்காய் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு முருங்கைக்காய் வேணான்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஒரு 15 நிமிஷம் அப்படியே கொதிக்க வச்சு இறக்குங்க. கொத்தமல்லி தூவி இறக்கி பாருங்கள், டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். சுட சுட ரைஸுக்கு இட்லி தோசைக்கு அட்டகாசமாக இருக்குங்க. இதே போல் கண்டிப்பாக ஒரு தடவை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். சுட சுட சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும்.